கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு ஆவணெடுத்தும் சங்கம், கிருஷ்ணகிரி அரசு கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு ஆவணெடுத்தும். வணக்கம். இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு கிருஷ்ணகிரி மாவட்ட அருங்காட்சியகத்தில் அண்மையில் எடவனப்பள்ளி என்ற ஊரிலிருந்து கொண்டு வந்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ள நடுகள் மற்றும் அது பற்றிய கல்வெட்டு, இந்த இரண்டும் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய வரலாற்றை மிக சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு செய்திகளை இந்த நடுகளும் சரி இந்த கல்வெட்டும் சரி சொல்லுது. அதில் மிக முக்கியமானது இது இந்த நடுகள் வந்து எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்தோம்னா எடவனப்பள்ளி அப்படிங்கிற ஊர்லேருந்து கொண்டு வந்தோம். அந்த எடவனப்பள்ளின்ற ஊர் பேரே வந்து இந்த கல்வெட்டில் இடைவனப்பள்ளின்ற ஒரு வார்த்தை வருது. இடைவனப்பள்ளின்ற வார்த்தை வருது. இடைவனம்ன்றது என்ன அர்த்தம்னா, இடைன்றது இடையர்கள் வாழக்கூடியது, அதாவது கால்நடை மேய்ப்பர்கள் வாழக்கூடியது. ஆகவே கால்நடை மேய்ப்பு தான் வந்து இந்த முல்லை நிலப்பகுதிக்கே அதாவது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டமே வந்து ஒரு முல்லை நிலப்பகுதி. அந்த முல்லை நிலப்பகுதியில் ஆடு மாடு மேய்த்தல் தான் மிக முக்கியமான தொழில். இது மாதிரி ஆடு மாடு மேய்த்தல் சம்பந்தமான கல்வெட்டுக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஐகுந்தம், கங்காவரம் போன்ற பல இடங்கள்ல வந்து பல போர்கள் வந்து இந்த ஆடு மாடுகளை பிடிச்சிட்டு போறது, அதை மறுபடியும் கொண்டு வர்றது, இது மாதிரியான சண்டைகளை விளக்குது. ஆனா இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த ஆடு மாடுகளை வளர்த்தலே ஒரு ஊரினுடைய தொழிலா இருந்திருக்குது. அதனாலதான் அந்த ஊர் பேரை வந்து இடைவனப்பள்ளி அப்படின்னு சொல்றோம். இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, அந்த இடைவனப்பள்ளியில் இருக்கக்கூடிய கால்நடைகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் வந்து களவாடிட்டு போறான். களவாடிட்டு போகும்போது அந்த இன்சார்ஜா இருக்கக்கூடிய அந்த ஊர் கால்நடைகளை காப்பாற்றக்கூடிய ஒருத்தன் வந்து அந்த போர்ல வந்து அதாவது பிடிச்சிட்டு போன மாடுகளை மீட்டு கொண்டு வரும் பொழுது நடக்கிற சண்டையில வந்து இறந்து போயிடுறான். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நடுகள்ல பாத்தீங்கன்னா கீழே வந்து கால்நடைகளை காட்டியிருக்காங்க, வரிசை கால்நடைகளை காட்டியிருக்காங்க. அதாவது அந்த ஊர் வந்து ஒரு இடைவனப்பள்ளி, இடைவனம் என்று சொல்லக்கூடிய ஆடு மாடுகளை வளர்க்கும் ஒரு ஊர் அது அப்படின்றத காட்டுறதுக்காக பாடுறான். அதே மாதிரி அதுக்கு மேலே வந்து இந்த வீரன் சண்டை போடுறது, அவன் எதிரியோட இது பண்ணுறது, அவன் வந்து மறுபடியும் வந்து சொர்க்கத்துக்கு போகிறது, அவன் சொர்க்கத்தில் வந்து சிவலிங்கத்தில் போய் வழிபடுறது. ஆகவே கிட்டத்தட்ட இது பல அடுக்குகளை கொண்டுதான் இருக்குது. முதல் அடுக்கு வந்து கீழே வந்து கால்நடைகளை காட்டுறது, ரெண்டாவது வந்து வீரன் சண்டை போடுறது, அதுக்கப்புறமும் கூட வந்து வீரன் சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவனுடைய மனைவி வந்து தீக்குளித்தல் சதியும் சேர்த்து காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அடுத்த கட்டமா வந்து இறந்த வீரன் வந்து சொர்க்கத்துக்கு போற காட்சி, அடுத்த காட்சி. அதுக்கப்புறம் கடைசியா வந்து அவன் வந்து சிவலோக பதவி அடைந்து சிவலிங்கத்தை வழிபடுதல். ஆகவே ஒரு ஒரு ஊரு, அந்த ஊர்ல நடக்கக்கூடிய சண்டை, அவங்களுடைய கலாச்சாரம், உடனே அவங்க மனைவி இறக்குறது, அவங்க சொர்க்கத்துக்கு போறன்ற நம்பிக்கை, அதுக்கப்புறம் வந்து இதுல இருக்கிறது. ஆகவே இவ்வளவு செய்திகளையும் வந்து ஒரே நடுகள்ல இதெல்லாம் வந்து கர்நாடக நடுகள்ல பாத்தீங்கன்னா இது ஒவ்வொரு கட்டமா இருக்கும். இது ஒரு கட்டமா இருக்கும், இது 2வது கட்டம், 3வது கட்டம், 4வது கட்டம், 5 கட்டமா இருக்கும், 5 ஸ்டெப்ஸா இருக்குமா அங்கெல்லாம். அப்படி இல்லாம இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்தம் 3 கட்டத்துல காட்டியிருக்காங்க. கீழே வந்து விலங்குகள், அதாவது கால்நடைகள், அதுக்கு 2வதுல வந்து சண்டை மற்றும் அவனுடைய மனைவியுடைய தீக்குளித்தல், அதுக்கப்புறம் அதுலயே வந்து சொர்க்கத்துக்கு செல்லுதல், அது கடைசியில வந்து இவங்களை போறது. ஆகவே இது வந்து ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு நடுகளுடைய வரலாறே வந்து முதல்ல இருந்து சொல்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அதை விளக்குற மாதிரி அது அப்படியே இந்த கல்வெட்டியும் இருக்கு. கல்வெட்டுல மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இடைவனப்பள்ளின்ற பேரு, அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு தகடாத ராயன் அப்படின்ற ஒரு பேர் வருது. இந்த தகடாத ராயன் வந்து வழக்கமா பாத்தீங்கன்னா நம்ம சோழர்களுடைய இறுதி காலத்துல இருந்த ஒரு ஃபேமிலி, இது தகடாத ராயர்கள்ன்ற ஒரு குரூப். ஆனா இந்த எழுத்துக்களினுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா சோழருடைய எழுத்து கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 14 அல்லது 15ஆம் நூற்றாண்டு எழுத்துக்கள் இது. 15ஆம் நூற்றாண்டுல வந்து விஜயநகர மன்னர்களே வந்துடுறாங்க. ஆகவே இவங்க பீரியட் வரலும் தகடாதராயர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு சான்றா நம்ம இதை சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆமா, தகடாதராயர்கள் ஃபேமிலி, ஒரு குடும்பம். அவங்க வந்து சோழர்களுக்கு கீழே இருக்கிறாங்க. அதாவது 3ஆம் குலத்துக்கு கீழே நிறைய தகடாதராயர்கள்லாம் வர்றாங்க. அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா இது வந்து ரொம்ப பின்னால, அதாவது எதை வச்சு நம்ம சொல்றோம்னா வெறும் எழுத்து அமைதியை வச்சுதான். எழுத்து அமைதி வந்து நிச்சயமா அது சோழர்களது இல்லை. ஆகவே சோழர்களுக்கு அப்புறமும் கூட ஒரு 100 அல்லது 150 வருஷம் கழிச்சு கூட இந்த தகடாதராயர்கள் வந்து இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறாங்கன்றதுக்கு மிக சிறந்தது. அதுக்கப்புறம் வந்து எழுத்துக்களுடைய அமைப்பு இருக்கு பாருங்க, கல்வெட்டுல எழுத்துக்களுடைய அமைப்பு, அதுல வந்து 2 விதமா சொல்லலாம். ஒன்று
ராஜாக்கள் அல்லது மிக முக்கியமான தலைவர்கள்னா அவங்களுக்கு ஒரு விதமான எழுத்துக்களும், சாதாரண மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விதமான எழுத்துக்களும் இருக்கும். அது மாதிரி இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண எழுத்துக்கள், சாதாரண மனிதர்களுடைய எழுத்துக்கள் அப்படிங்கிறத நாம பார்க்குறோம். ஆகவே இந்த எழுத்து, இது சொல்லக்கூடிய தகவல்கள் மற்றும் இதை அப்படியே விளக்கக்கூடிய நெடுகள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய நில அமைப்போட சம்மந்தப்பட்டது. நில அமைப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு முல்லைநில பகுதி. இந்த பகுதியில் வந்து முக்கியமான தொழிலாக இருக்கிறது ஆடு மாடு மேய்த்தல். அந்த ஆடு மாடு மேய்த்தல்ன்றதப்ப அதுதான் செல்வமா இருக்கு. அந்த செல்வத்தை வந்து இது கொள்ளையடிச்சிட்டு போறது, அதாவது எடுத்துட்டு போறது, களவாடுறது, மறுபடியும் மீட்கிறது, இதுதான் வந்து முக்கியமான தொழிலா அந்த பகுதி மக்கள்கிட்ட இருந்திருக்கு. அதை அப்படியே விளக்குற மாதிரி தான் இந்த நெடுகளும் அந்த அந்த சித்தரிப்புகளும். கீழே வந்து மாடுகளும், அதுக்கப்புறம் அந்த சண்டையும், அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போற காட்சிகள், இது எல்லாமே வந்து கிருஷ்ணகிரியினுடைய நிலப்பகுதியை சித்தரிக்கிற மாதிரியான ஒரு நெடுகள். இது இந்த இந்த நடுகள் தொகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதனுடைய வரலாறை புரிஞ்சுக்கிற மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தியை நம்ம கவனிக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்த சொர்க்கத்துக்கு செல்லும் காட்சின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இது வந்து 11, 12, 13 இந்த 3 நூற்றாண்டுகள்லேயும் இருக்கக்கூடிய செய்தி. அந்த 13ஆம் நூற்றாண்டு இறுதியில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொர்க்க இதை போட்டு, அதாவது சிவலிங்கத்தை வழிபடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சிவலிங்கத்தை வழிபடுற மாதிரியான ஒரு காட்சியை காட்டும் பொழுது சொர்க்க காட்சி காட்டியிருக்க மாட்டாங்க. நேரடியாக வந்து இதுக்கு அடுத்தது இந்த சண்டைக்கு அப்புறம் நேரடியாக சிவலிங்கத்தை தான் காட்டியிருப்பாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தான் டிரான்சிஷன் மாதிரி சொர்க்க காட்சியும் காட்டி அதுக்கப்புறம் வந்து சிவலோக பதவி காட்சியும் காட்டுறாங்க. புரியுதுங்களா? இது மாதிரி ரெண்டுமே வந்து இது டிரான்சிஷன் சொல்லலாம். ஒரு பண்பாடு இருக்குது பாருங்கள், ஒரு கலை. அது வந்து இது மட்டுமே இருந்துச்சுன்னா 13ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். 13ஆம் நூற்றாண்டுடைய பின்பகுதியில், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில நடுகளில் வந்து நம்ம சாணாரப்பன் கோயிலில் இருக்கிற நடுகளில் சொர்க்க காட்சி இருக்காது, அதாவது சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய காட்சி இருக்காது. நேரடியாகவே வந்து இந்த சிவலிங்கத்து காட்சியை வந்து காட்டியிருப்பாங்க. ஆக அப்படி என்ன அர்த்தம்னா, அதனுடைய 13ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் வந்து நேரடியாகவே சொர்க்கத்துக்கு போகக்கூடிய காட்சி இருக்குது. இது வந்து சொர்க்கத்துக்கு செல்லும் காட்சி, மறுபடியும் இந்த காட்சி. ஆகவே இந்த ரெண்டுமே சேர்ந்து இடம்பெற்றிருக்கிறது தான் இந்த நெடுகளினுடைய சிறப்பு.